மேட்டுப்பாளையத்தில் காப்போம் பவானி சங்கம், ரோட்டரி மேட்டுப்பாளையம் ஸ்ரீ குமரன் கல்லூரி இணைந்து பவானி ஆறு பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் உலக ஆறுகள் தினத்தை முன்னிட்டு பவானி நதியை பாதுகாக்கும் நோக்கில் காப்போம் பவானி சங்கம், மேட்டுப்பாளையம் ரோட்டரி மற்றும் ஸ்ரீ குமரன் கலை அறிவியல் கல்லூரி இணைந்து விழிப்புணர்வு பயணம் மற்றும் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினர். பில்லூர் அணையிலிருந்து மேட்டுப்பாளையம் எல்லைக்குள் வரும் விளாமரத்தூர் பகுதியில் தூய்மையாக ஓடிக்கொண்டிருக்கும் பவானி நதியின் அழகை இளம் தலைமுறையினர் நேரில் கண்டுகளிக்கும் வகையில் அங்குள்ள சந்திப்பு கூட்டத்தை சங்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். காப்போம் பவானி சங்க தலைவர் டாக்டர் மகேஸ்வரன் பவானி நதி உருவானது முதல் காவிரியில் கலக்கும் வரை அதன் சிறப்புகளையும் தற்போதைய நிலைகளையும் விரிவாக எடுத்துரைத்தார். சங்க செயலாளர் முனைவர் ஜெயக்குமார் தூய்மையான பவானி நதி மேட்டுப்பாளையம் நகருக்குள் நுழைந்த பின் எவ்வாறு மாசுபடுகிறது என்பதை விளக்கினார். முன்னாள் நகரமன்ற தலைவர் சதீஷ்குமார், நொய்யல் கௌசிகா ஆறுகள் எவ்வாறு அழிந்து போனதை கண்முன்னே பார்த்திருக்கிறோம். பவானி நதியை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கடமை. இதன் முக்கியத்துவத்தை மக்களிடம் விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என கூறினார். செயற்குழு உறுப்பினர் மணி, பவானி நதியில் சாக்கடை கழிவுகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதால் பொதுமக்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படுவதாகவும், குறிப்பாக தோல் தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருவதாகவும் கவலை வெளியிட்டார். நம்ம மேட்டுப்பாளையம் சமூக நலக்குழு ஒருங்கிணைப்பாளர் பாஷா, முந்தைய தலைமுறையினர் பவானி ஆற்றில் குளித்து விளையாடி மகிழ்ந்த நாட்கள் ஏராளம். ஆனால் இன்று சாக்கடை தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் கதவணை அமைப்புகள் காரணமாக நதி தன் இயல்பான ஓட்டத்தையும் நிறத்தையும் சுவையையும் இழந்து நிற்கிறது. இது கவலைக்குரியது என குறிப்பிட்டதோடு, வருங்கால சந்ததியினர் குடிக்கும் குடிநீரையும் விலை கொடுத்துதான் வாங்கக்கூடிய நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள் என்று வேதனையோடு தெரிவித்ததோடு, இங்கு வந்திருக்கும் மாணவ மாணவிகள் பவானியை பாதுகாக்க அனைத்து வகையிலும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்வில் மேட்டுப்பாளையம் ரோட்டரி தலைவர் வழக்கறிஞர் சாந்தமூர்த்தி, காப்போம் பவானி செயற்குழு உறுப்பினர் லட்சுமி நரசிம்மன், சீனிவாசன், ஜெய் கணேஷ், பார்த்திபன், செந்தில் செங்கோடன், பேராசிரியை ரம்யா உள்ளிட்ட ஸ்ரீகுமரன் கல்லூரி மாணவ மாணவிகள், காப்போம் பவானி சங்க நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், வனத்துறை அதிகாரிகள், ரோட்டரி சங்கத்தினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முதல் இது இவங்களோட பேரில் தான் முதல் A1 A2 நைட்டு 10 மணிக்கு இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக? பவானி நதி சுத்தமான நதி, தண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு போராட்டம் எடுக்கப்பட்டது. இவர்களெல்லாம் முன்னின்று இவர்கள் சிறைக்கு சென்றதால இன்னைக்கு குடிக்கிற தண்ணிக்கு 100 கோடி ப்ராஜெக்டில் கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி